ஏண்டா எவ்வளவு கொழுப்பு இருந்தா ரீல்ஸ் காமிச்சு Dress நல்லா இருக்கான்னு கேட்டா Dress நல்லா இல்ல ஆனா அந்த ஆண்டி நல்லா இருக்கு செட் பண்ணி கொடுன்னு கேப்ப. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எப்பவுமே உங்ககிட்ட அப்படி தாண்டி கேப்ப. அப்போ நமக்கு கல்யாணம் ஆகலடா, இப்ப ஆயிடுச்சுல. பொண்டாட்டி கிட்ட அப்படியாடா கேட்பாங்க? ஃப்ரெண்டுன்னு வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஓவரா பண்ணிட்டு இருக்கடா நீ. சாவுடா. நிறுத்துறி. என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ என்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு விட்டு வெளிய வந்து பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கியாடி? நான் என்னடா பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கல? நீ முதல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கலடி. உன் வாக்க பாத்துக்கியா? தினசா இருக்கும். Don't talk about my walk. வாக்கு டாக்கு ரைமிங் மட்டும் தான் சரி, come to the matter. மேட்டர் தாண்டி மேட்டரே. புரியலையே. கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. இன்னும் 2 வாரத்துல நம்மள பெத்தவங்கலாம் விசேஷம் எப்போன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. விசேஷம் எப்போன்னு கேட்டா கேலண்டர் பார்த்து தீபாவளி பொங்கல் எப்போ வருதுன்னு பார்த்து சொல்லிடலாம்டா. அட மூளை கிட்ட மூதேவி, விசேஷம்னா பலகாரம் சாப்பிடுற விசேஷம் இல்லடி, பல பேரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுற விசேஷம். நான்லாம் சமைக்க மாட்டேன். நீ சமைச்சா அது விசேஷம் இல்ல, விபரீதம். ஏய், இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் குழந்தை எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கடி. யாரு குழந்தை? நம்ம குழந்தை. நமக்கு குழந்தை இருக்கா? குழந்தை பெத்துக்கணும்டி. அதுக்கு முதல்ல நம்ம லவ் பண்ணணும்டி. அதான் நமக்கு வர மாட்டேங்குதேடா. எல்லாமே கொஞ்சம் பொறுமையா தான் சுவாதி பண்ண முடியும். நம்ம லவ்வர்ஸ் ஆகுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னது? டியூட் படம் பார்க்கலாம். டியூட் படம் பார்த்தா குழந்தை பிறந்துருமா? உறக்கம், ஆனா அதுக்கு நான் அப்பனா இருக்க மாட்டேன். சொல்லுடா. டியூட் படம் பார்க்கலாம். அதுல எப்பப்பலாம் ஊரும் பிளட் சாங் வருதோ அப்பலாம் நம்ம ஒரு கிஸ் பண்ணிக்கலாம். எப்படி? செம்ம பிக்கப் லைன்டா பையா. பட் இதே பிக்கப் லைனை வேற ஒரு பையன் சொல்லிருந்தா கண்டிப்பா ஃபிளாட் ஆயிருப்பேன். இப்போ நான் சொன்னதால அபார்ட்மெண்ட் ஆயிட்டல, கொய்யால வெறுப்பேத்துறடி நீ. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் குழந்தைங்கன்னு கேட்பாங்களே, அப்போ தெரியும்டி உனக்கு. ஹலோ, சொல்லுமா. சூப்பரே. வாமா உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுமா. சரிமா, ஓகே பை. நானும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னவா? அம்மா வராங்க. 1 வாரம் தங்க போறாங்களாம். இனிமே சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல. குமரா, நீங்க இதுக்கு முன்னாடி வேணா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ புருஷன் பொண்டாட்டி. அதனால சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து 2 மாசத்துல நல்ல செய்தி சொல்லுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. அம்மா வராங்கடி. ஆமா, நானே. எரும மாடு, உங்க அம்மா வந்தா அவங்க முன்னாடி நம்ம கப்பிள்ஸா இருக்கணும்டி. நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சுவாதி. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? சுத்தம் செத்தோம். டேய் பையா, அந்த பொண்ணு எப்படி இருக்கு? இவ இன்னும் திருந்தல மாமா. சூப்பரா இருக்கு. அப்படியே கூட்டி போய் கல்யாணம் பண்ணி வச்சிரியா? டேய் பின்ன என்னடி, நம்ம முன்ன மாதிரி மார்க்ஸ் போடுறதுக்காக இங்க வரல. வேற எதுக்கு வந்திருக்கோம்? நாளைக்கு அம்மா வராங்க. நமக்கு இன்னும் 18 hours டைம் இருக்கு. அதனால வீட்டுக்கு போய் தூங்காம இங்கேயே தங்க போறோமா? ஐயோ, அறிவு கொழுந்துடி நீ. தேங்க்யூடா. லூசு. நாளைக்கு அம்மா வர போறாங்கடி. நமக்கு இன்னும் 18 hours தான் டைம் இருக்கு. அதனால நம்ம கப்பிள்ஸ் ஆக ட்ரை பண்ணனும். பப்ளிக்லலாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. இல்லனா மட்டும் அப்படியே நீ புடிங்கி தள்ளிடுவ பாரு. சரி. இங்க பாருமா, ஒரு பார்க்ல ஒரு பொண்ணும் பையனும் தனியா உட்கார்ந்தா பாக்குறவங்க கண்ணுக்கு நம்ம லவ்வர்ஸா தான் தெரியும். மத்தவங்க பார்வைக்கு நம்ம லவ்வர்ஸா தெரிஞ்சாதான் நமக்கே நம்ம மேல ஒரு லவ் வரும், ஒரு நம்பிக்கை வரும். அதனால வா, இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லவ்வர்ஸ் பார்க்கையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பார்க்லயும் வந்து உட்காந்துருக்காங்க. நிம்மதியா வாக்கிங் போக முடியுதா? டேய், அசிங்கமா பேசுறாங்கடா. எனக்கு அசிங்கமா இருக்கு. ஸ்வாதி, பார்க்ல இருக்கிறவங்க நம்மள பத்தி அசிங்கமா பேசுறாங்கன்னா அவங்க பார்வைக்கு நம்ம லவ்வர்ஸா தெரியறோம்னு அர்த்தம். ஸ்வாதி, வொர்க் அவுட் ஆகுதுடி. அதெல்லாம் என்னால முடியாது. நீ தள்ளியே உட்காரு. ஏய், தள்ளி போனா எப்படி லவ் பண்ண முடியும்? ஏன் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல லவ் பண்றது இல்லையா? அதே மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ ஒன்னு பண்ணு, நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். அங்க இருந்தே லவ் பண்ணிக்கலாம். ஓகே டன். ஏய் ஸ்வாதி, கைய பிடிச்சு இழுக்குறான். காரி, எனக்கும் ஒரு மாதிரி தாண்டி இருக்கு. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் நம்ம கப்பிள்ஸ் ஆக முடியும். ப்ளீஸ். உனக்கு ஆக்வர்டா இருக்குன்னு புரியுது. என்ன பண்றது? எனக்கும் தான் ஆக்வர்டா இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏய், தள்ளி போடா. ஏன்டி தள்ளி போற? ராஸ்கல். வரண்டா. ஏண்டா, எவ்வளவு திமிர் இருந்தா பட்ட பகல்லையே இவ்வளவு முன்னாடி இந்த பொண்ண நீ கெடுப்ப? எது? நான் கெடுத்தனா? ஆமாண்டா, நான் தான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆண்டி, இல்ல, நான் அவ புருஷன். ஏ ஸ்வாதி, சொல்லுடி. ஆமா ஆண்டி, என் புருஷன் தான். ஆனா அதுக்கு முன்னாடி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதானே ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு தானே புது ட்ரெண்டா உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டி இருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏ ஸ்வாதி, உன்ன பழைய கதைலாம் யாராவது கேட்டாங்களாடி? கொஞ்சம் தெளிவா பேசுடி. ஆமா ஆண்டி, என் புருஷன் தான். புருஷன் பாத்தீங்களா? லீவ் மீ. இருந்தாலும் இந்த பையன் பண்றதுல உனக்கு விருப்பம் இருக்காமா? விருப்பம்லாம் இல்ல ஆண்டி. இருந்தாலும் விருப்பம் இல்லாத பொண்ணு பொண்டாட்டியா இருந்தாலும் தொடர்றது தப்பு தானடா. வாங்க எல்லாரும் வாங்க, இவனை அடிங்க. ஏய்,
ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீங்க எங்க இருந்தா வந்தீங்க? ஆம்பளை அடிக்கிறதா இருந்தா மட்டும் உடனே வந்துறாங்க. Sorry, குமரா. பாத்துட்டு இருக்க. உன் புருஷனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு வந்துரு. நில்லுடி சுவாதி. சாரிடா. சீப்பா. சரி விடுடா. வேற எதுனா ஐடியா சொல்ல நம்ம லவர்ஸ் ஆவறதுக்கு. என்னால முடியாது. இதுக்கு மேல அடிவாங்க. இந்த பாடி தாங்காதடா எப்பா. டேய் நாளைக்கு அம்மா வராங்கடா. ஆமால அம்மா வராங்கல. ஆமாடா. நானே நோ. என்ன முறைக்கிற? நான் சொல்லும் போது நீ இப்படி தானே வெறுப்பேத்துன? என்னடி என்ன கொல்ல பாக்குறியா? நம்ம ஒண்ணு கப்பிள்ஸே ஆக வேணாம். நாளைக்கு உங்க அம்மா வரட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கட்டும், டிவோர்ஸ் பண்ணி வைக்கட்டும். டேய் இங்க பாரு. வாழ்வோ சாவோ அது உனக்கு ஏன் கூட தான். என்ன டிவோர்ஸ் பண்ணலாம் நினைச்ச மவனே மர்டர் தான் நீ. ஆனா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அப்புறம் எப்படி ஒன்னா வாழ முடியும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்து நான் உந்து. ஏய் சுவாதி, உன்னை கவனிச்சியா? கவனிச்சேன். என்னது? அந்த ஆண்டி உன்னை செம்மையா முத்திருக்கு. மூக்கு கொஞ்சம் வீங்க. தச்சி அது இல்ல இருமா. நான் டிவோர்ஸ்னு சொன்னோனே உனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. நீ இல்லாம நானும், நான் இல்லாம நீயும், வாழ்வோ சாவோ ஒன்னாதான் போவோம் என்னென்னோ சொல்ல ஆரம்பிச்சிட்ட. ஆமால நான் எப்படி பேசினேன்? அப்ப இது லவ் தானே குமரா? மண்ணாங்கட்டி. லவ்வும் இல்ல ஒரு இளவும் இல்ல. அப்புறம் வேற என்ன? இதுக்கு பேர் தான் அட்டாச்மெண்ட். புரியல? நமக்குள்ள லவ்வும் இல்ல ஒரு கன்றாவியும் இல்ல. இன்னும் நம்ம அதே ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல தான் இருக்கோம். ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட நம்மள பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. நீ இல்லாம நானும், நான் இல்லாம நீயும் இருக்கவே முடியாது. இட் இஸ் கால்ட் அட்டாச்மெண்ட். பசங்களும் பைக் ரேஸோ மாதிரி. ஆமா ஆமா ஆமா. பொண்ணுங்களும் மேக்கப் மாதிரி. ஆமா ஆமா ஆமா. ஆண்டியும் நீயும் மாதிரி. ஆமா ஆமா. சாப்பாடும் நானும் மாதிரி. ஆமாண்டி ஆமாண்டி ஆமாண்டி. எப்படி உனக்கு இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சது? எனக்கு புரியல. இல்ல சுவாதி, நம்ம ஒன்னாவே இருக்கிறதுனால தான் நமக்குள்ள லவ் வர மாட்டேங்குது. நம்ம பிரிஞ்சாதான் இந்த கதோலோட ஆழம் நமக்கு தெரியும். யாரு பள்ளம் தோணுது? உங்க அப்பன் தான். அவன் தான் பள்ளத்தை தோண்டி உனக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு என்ன அந்த குழிக்குள்ள தூக்கி போட்டான். வலிக்குது வலிக்குது. இரு. இப்ப என்ன பண்ண சொல்ற? நம்ம பிரிஞ்சலாம் சுவாதி. முழுசா கேள்வி மூதேவி. நம்ம எல்லாமே பிரிஞ்சு தனித்தனியா பண்ணலாம். பேசிக்க வேணாம். தனியா தூங்கலாம், தனியா சாப்பிடலாம், தனியா கடைக்கு போலாம். ஏன் இன்னைக்கு ஈவினிங் கவிதாக்கா வீட்டு பர்த்டே பார்ட்டி கூட தனித்தனியா போலாம். இப்படி நம்ம ஒருத்தர் கண்ணுல இருந்து ஒருத்தர் படாம தனித்தனியா இருந்தா கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பா நம்ம லவ் பண்ணுவோம் சுவாதி. டேய் இது வரைக்கும் நான் கூட பேசாம இருந்ததே இல்லையடா. எப்படா நான் கூட பேசாம இருப்பேன்? இருக்கணும் சுவாதி, இருக்கணும். அப்போதான் நம்ம மிஸ் பண்ணுவோம், அப்போதான் நம்ம லவ் பண்ணுவோம். எல்லாமே கூட ஓகேடா. ஆனா இன்னைக்கு கவிதாக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்படா தனித்தனியா போறது? நம்ம தெருவுல இருக்கிற எல்லாருமே அங்க வருவாங்க. எல்லாரும் என்னடா நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன சுவாதி? இந்த எல்லாரையும் தூக்கி இப்படி சொருவிட்டு போய்கிட்டே இருக்கும். நீ ஒண்ணு கவலைப்படாத. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு இல்லைனாலும் நீ பின்னாடி என்ன நினைச்சு கண்டிப்பா பெருமைப்படுவ. அவன் கிடக்குறான் லூசு பாய். குமரன் டேய் குமரா என்னடா சாப்பிடலாம்? டேய் தனித்தனியானா தனியாவும் தான்டா சாப்பிடணும். நான் ஹோட்டல்ல கூட வாங்கி சாப்பிட்டுப்பேன். உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. இன்றுமல் ஹாப்பி. ஹாப்பி. இன்றுமல் நான் ஹாப்பி. குமரா மச்சான் ஆப்பனன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரா? போதருக்கு பின்னாடி இருக்கான் பார். அவனை போடு முதல்ல. போடா போ. அப்படியே போய் எங்கேயாவது விழுந்து வாரு. டேய் பசிக்குதுடா, விளையாடாத. பசிக்குதுன்னா சாப்பிடணும்டா. என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பண்றது? ஹலோ காவியா, அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல நடந்ததுக்கு ரொம்ப சாரி காவியா. இந்த சுவாதிக்கு சுத்தமா அறிவே இல்ல தெரியுமா? நீ நல்லா இருக்கல காவியா? நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் காவியா. எங்க போனா இவ? பார்க்க பாவமா தான் இருக்கா. என்ன பண்றது? யார் இந்த நெருப்புக்குமாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்டாட்டி வீடியோ எடுப்ப? உன் பொண்டாட்டியா? யோ அது ஏன் பொண்டாட்டியா? வாட்?
ஓ பொண்டாட்டியா பின்ன ஊரா விட்டு பொண்டாட்டியா? ப்ரோ என்னாச்சு, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒளிஞ்சிருந்தே பொண்டாட்டிய குறுன்னு பார்த்தது இல்லாம போன்ல வீடியோ எடுக்கலாமா நீ கேட்டா அது உன் பொண்டாட்டி இல்ல என் பொண்டாட்டின்னு வர சொல்றான் இஜ்ஜியா. நான் ஒன்னும் அவர் பொண்டாட்டி ரோஸ் வீடியோ எடுக்கல. என் பொண்டாட்டி அடி பாவி சுவாதி கழட்டி விட்டு என்னடா என் புருஷன் மேல கைய வச்ச உன்னை திரும்ப உங்க அம்மா வயித்துக்குள்ளேயே அனுப்பிடுவேன். எங்க அம்மா வச்சுக்குள்ள அனுப்புவியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீச்சுக்கார் தான் பொண்டாட்டி வீடியோ எடுத்தாள் இல்லைன்னு சொல்லுங்க. நோ, நான் எடுக்கல சுவாதி. போனை குடுறா. போன் இந்தா. இதுல உன் பொண்டாட்டி எங்கயா இருக்கா? ஏய் ஏடிஸ் மை ரோஸ் பெடல்ஸ் நல்லா இருக்கறதுல எங்க காட்சி பார்க்கறேன். வாவ் என்னடா நீ இல்லடி இங்க பாரு. இங்க பாரு பக்கத்துல நீ உட்கார்ந்திருக்க பாரு. காட்டு. ஏய் இங்க பாரு உன் பொண்டாட்டி திரும்பி தான் இருக்கா. ஸ்ட்ரைட்டா இருக்கவங்கள போட்டோ எடுப்போமா இல்ல திரும்பி இருக்கவங்கள போட்டோ எடுப்போமா? ஸ்ட்ரைட்டா இருக்கறவங்கள தான் எடுப்போமா? அப்ப யார் மேல தப்பு? திரும்பி உட்கார்ந்து ரோஸ் மேல போடா. யோ என் புருஷனை சந்திக்கப்பட்ட உன் மேல தான் தப்பு. சாரி சிஸ்டர். ஏன் கிட்ட ஏன் கேக்குற? என் புருஷன் கிட்ட கேளு. சரி பிரதர். டைம் இல்ல. சரி ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க. இவன் கை கொடுத்தமா பண்ணுன்னு சொல்றல. ஓகே மேடம். குட். இங்க பாரு என் புருஷன் காஜு தான். ஆனா என்னைக்குமே அடுத்தவன் ஆளுக்கு ஆசையே பட மாட்டான். அதுவும் ஸ்டவ் மேல கடாய் மாதிரி இருக்கிற பொண்டாட்டி எல்லாம் பார்க்கவே மாட்டான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என் ரோஸ் பெடல்ஸ் ஸ்டவ் மேல கடாய்னு சொல்லாதீங்க. மைண்ட் இட். நீ என் புருஷனை அடிக்க வந்தலையா? அதனால தான் நான் உன் பொண்டாட்டியை கலாய்ச்சேன். ஜாக் வாட் ஹேப்பன்? என்ன ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க? மூஞ்சிக்கு பவுடர் போடு சொல்ல கேக்குறேன். டேய் நீ அந்த ஆண்டியை தானே சைட் அடிச்சிட்டு இருந்த. நீ எடுத்த ஆங்கிள்லயே தெரியுதுடா நீ எதை போட்டோ எடுத்தன்னு. சரி நான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சும் எதுக்கு என்ன காப்பாத்துன? அதுக்கு நீ என் புருஷனை விட்டு கொடுத்துட முடியுமா? இங்க பாரு உன் ஃப்ரெண்டா இருந்ததுல இருந்து உன் பொண்டாட்டி ஆகிற வரைக்கும் ஒரே ரூல் தான். உனக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை காப்பாத்த நான் இருப்பேன், உன் மேல தப்பே இருந்தாலும். ஆமா இந்த அட்டாச்மெண்ட் பிரேக் பண்ண வைக்கிறேன், லவ் பண்ண வைக்கிறேன், என்னென்னலாம் பண்ண. அதுவும் அந்த காவியா கிட்ட சாரி எல்லாம் கேட்டேன். காவியா கிட்ட பேசுவியா? பேசுவியா நீ? பேசுவியா? அது வெறும் பிராங்க் டி, பிராங்க். அந்த காவியா நம்பர் என் மொபைல்ல கூட இல்ல, ஹார்ட்ல வச்சிருக்கேன். ஆனா சுவாதி நீ இப்போ என்ன காப்பாத்துனது என் மேல லவ் வந்துலாம் இல்ல, என் மேல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் பாசத்தினால இல்லையா? ஆமா. ஏண்டி நாளைக்கு உன் அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னடி பண்ண போறோம்? குமரா நம்மளால லவ் தான் பண்ண முடியல. ஆமா. ஆனா நம்மளால செம்மையா நடிக்க முடியுது. அதுக்கு சாட்சி இப்போ நடந்ததுதான். அதுக்கு ஒரு வாரத்துக்கு லவ்வர்ஸ் மாதிரி நடிக்க போறோம். நடிக்க போறோமா? ஏன் மாட்டணும்னா பெரிய பிரச்சனையாருண்டி சுவாதி. நல்லா இருந்தா 2 பேரும் நாசமா போவோம், இல்ல 2 பேருமே நாசமாவே போவோம். டாட். ஐயோ டயலாகையும் தப்பா சொல்லிட்டு பிஜிஎம் கூட இல்லாம போகுது. இதுல ஸ்லோ மோஷன் வேற ஒரு கேடு. டேய் சுவாதி இருடி. ஏய் ஐயோ இவளை வச்சுக்கிட்டு. ஏய் சுவாதி நில்லுடி, நீ மாசா பண்ற நினைச்சு லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கடி. ஐயோ அந்த பிஜிஎம்லாம் போட மாட்டாங்க நீ சுவாதி, நில்லுடி. ஏய்